ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட 560 அறிவிப்புகளில் 10% அறிவிப்புகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் எஞ்சிய 90% அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் திமுகவினர் பச்சை பொய் கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கையில் நிறைவேறாத பல்வேறு அறிவிப்புகளையும் பட்டியலிட்டார். இதுவரை 52 குழுக்கள் மேலாக போடப்பட்டதற்காக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன, எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்படுகின்ற விவரத்தை நான் கேட்டேன். அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அதையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை. அதோடு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீர்கள். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய பட்டியல் எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம், அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதில்களில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் 20.30 லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும் அதில் 19.30 லட்சங்கள் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன். இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளது, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரம் முதலமைச்சருடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும் என்றார். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அந்த 560 அறிவிப்புகளே இதுவரை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டது. நீதியுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு இவர்கள் அறிவித்த 520 அறிவிப்புகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் என்று சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 33 மாத காலத்தில் 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகை உடன்படல அத்தனை பேருக்கு தெரியும். என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க? ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.